நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு ஒரு 11 மணி அளவில் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ போட முடியல. அதனால உங்களுக்கு மார்னிங் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ வேலூரில் மொத்தம் வேக்கன்சி சேல்ஸ்மேனுக்கு 52 விட்டுருக்காங்க. ஆனால் பேக்கருக்கு 21 விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு வேக்கன்சி விட்டது இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஸோ எத்தனை வேக்கன்சின்னு வாங்க பார்த்துடலாம். அதாவது மொத்தம் இதில் செலக்ட் ஆனவங்க மொத்தம் 78 கொடுத்துருக்காங்க. ஸோ 26 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக்கருக்கு ஒரு 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கருக்கு மொத்தம் நோட்டிஃபிகேஷனில் விட்டு 21 விட்டுருக்காங்க. ஆனால் செலக்ட் ஆனது 26 அந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ மேலே 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மாவட்டங்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க, தவிர குறைச்சி விடலை. 1-2 மாவட்டங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வேக்கன்சி கம்மி பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தான். இது நல்ல ஒரு வாய்ப்பு தான், அது சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு. மேலும் எந்தெந்த மாவட்டம் வரும், அதாவது நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வரும் அப்படின்னு தெரியல. இன்றைக்கி சண்டே உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வராத மாவட்டங்கள் மண்டே எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேலூருக்கு நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்போ வரும்னு. நான் சொன்னது ஒன்று நைட்டு வரும் அல்லது மண்டே வரும்னு தான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நைட்டு குறைந்தபட்சம் ஏன்னா நேற்று 4 மாவட்டங்கள் மேலே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நைட்டு வராது, அப்புறம் சண்டே அப்புறம் மண்டே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒர்க்கிங் டேயில். ஸோ ஆனால் பாருங்கள், நேற்று நைட்டு 11 மணி அளவில் தான் விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ சண்டே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ சாட்டர்டே ஒர்க்கிங் டே கிடையாது. இருந்தாலுமே விட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு விட்டுருப்பாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. சண்டே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வராத மாவட்டங்களை எதிர்பாருங்க, வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த அறிவிப்பு நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு கிடச்சிது. அது கொஞ்சம் ஒர்க்னால எனக்கு வீடியோ போட முடியலை. ஸோ நாங்கள் மார்னிங் தான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். எல்லா மாவட்டத்துக்கும் உடனே உங்களுக்காக வீடியோ போடுறேன், தெரியப்படுத்துகிறேன். ஸோ இது என்னென்னா, நிறைய பேருக்கு ஒர்க்கில் இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. நிறைய பேர் ரிசல்ட் தெரியாது. ஸோ வீடியோ போடுறதுனால நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால் தெரியப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மணி நம்ம அதில் நம்ம என்ன சொல்கிறது, மூழ்கி போய் இருந்துகிட்டு இருந்தோம். அதாவது ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ தெரியாதவங்க தெரியப்படுறதுக்காக தான், இந்த நோக்கத்தோடு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சரி வாங்க, இப்போ இதில் 26, இதில் 4 வேக்கன்சி கூடியிருக்காங்க. மொத்தம் 29-30 வேக்கன்சி கிட்ட இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சந்தோஷமான விஷயம் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். வராத மாவட்டங்களில் நிறைய பேர் கேட்குறாங்க, அதாவது சேலம் எப்போ வரும், மதுரை எப்போ வரும், திருச்சி எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ வராத மாவட்டம் கண்டிப்பாக விட்டுருவாங்க. நீங்கள் எந்த ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இதில் செலக்ட் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து கவர்மெண்ட் ஜாப் நிறையா இருக்குது. ஸோ அதில் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாம்லாம் இருக்கிற மாதிரி ஜாப்பில் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் அதிகமாக போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணும்போது நீங்கள் அதில் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஸோ இந்த படிக்காத வேலைகள்லாம் இருக்கும்போது ஓஏ போஸ்ட், கிளர்க் போஸ்ட் இருக்கலாம், அதிகமாக போட்டிகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். மேக்ஸிமம் படிக்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கோர்ட் எக்ஸாமு இந்த மாதிரி உள்ள வேலைகள்லாம் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக மார்க் அடிப்படையில் உள்ளே போயிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தூத்துக்குடியில் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 1000 சம்திங் மேலே மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் இன்டர்வியூ நல்லா பண்ணேன், எனக்கு செலக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ அது என்ன ரீசன் தெரியல. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் போட்டிகள் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எந்த மார்க் அடிப்படையில் எடுக்கும்போது உங்களுக்கு இப்போது கிட்டத்தட்ட ஒரு வேக்கன்சி மொத்தமே பாருங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு 78 வேக்கன்சி தான் எப்படி இருக்குன்னா, உங்கள் மாவட்டத்தில் 1,00,000 பேர் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது அவங்க சூஸ் பண்ணுறது என்னென்னா, இப்போ 78 வேக்கன்சி தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் நீங்கள் அதிகமான மார்க்கு இன்டர்வியூ நல்லா யார் பண்ணியிருப்பாங்களோ அவங்கள தான் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் அடிப்படையில் யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்து வச்சுருந்தாலும் உங்களுக்கு இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் சீனியர் அடிப்படையில் தான் எல்லா வேக்கன்சியும் ஃபில் பண்ணிட்டுறாங்க. அது நல்லாவே தெரியும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விடும்போதே சொல்லியிருந்தாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை பதியணும், முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ வந்து இந்த மாதிரி ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதிஞ்சு வச்சுக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நானும் ஏதோ உங்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடியில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது மெயில் ஐடியில் ஏதாவது அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.